ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் 4 கோர் 3 உடைய எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சீசன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதில் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கதை சிம்பிளாக புரியும். நான் இந்த ஃபைனல் சீசனுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். இதோட இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமேவே முடியறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி போக போகுதுன்றத பொறுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எதுக்குடா இத்தனி பார்ட்டு லாஸ்ட் சீசன் இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கே கடுப்பாக தான் ஆகுது. அதனால பேசாமல் நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சீசன் 5 எபிசோட் 1 சொல்றேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உண்மையிலேயே கதை வயசா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீசன்லயும் பட்டைய கலைப்பிரிவானுங்க. காமெடிக்கு பஞ்சம் இல்லை. நான் இப்போ கொடுக்குற எக்ஸ்பிரஷனுக்கும் உங்களுக்கு பஞ்சம் இல்லாம நீங்க ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டோட ரொம்ப நல்லா பார்க்க போறீங்க. அதுல நான் குறை வைக்க மாட்டேன். அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன். இப்போ சரி, மிச்சபடி அடுத்தடுத்து போறக்கூடிய எபிசோட்ஸுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. முக்கியமா ஏன்டா இவ்வளவு நாளா வீடியோ போடலன்னு நீங்க கடுப்புல இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் சில பல வேலைகள் இருந்ததுனால என்னால பெருசா சேனல் பக்கம் வர முடியல. சரி, இதுக்கப்புறம் நான் கண்டினியூ போடுறேன். தொடர்ச்சியா சப்போர்ட் கொடுங்க. சரிங்க சாமி, கதைக்குள்ள போலாமா? ஆரம்பத்திலே பார்த்தா ஹீரோவும் எல்லா விதமான ஹியூமன்ஸும் ஹியூமனிட்டியை பொறுத்த வரைக்கும் இம்மோர்டல்ஸ் கிடையாது. ஆனா ஹியூமனிட்டியை இம்மோர்டலா மாத்ததுக்காக ஒய் மேன் சொல்லக்கூடியவன் ஒரு ஸ்டோனை கண்டுபிடிச்சு இப்படியாப்பட்ட வேலையை பூமியில பார்த்து விட்டுட்டான். எந்தத்துல அந்த மாதிரியான விஷயத்தினால இங்க யாருமே சந்தோஷமா இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செங்கு கிட்ட நம்ம ஜனோ எதிர்பார்த்துட்டு, செங்கு நல்ல வேலை, நீ என்ன நடந்ததோ அந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சுட்டேன். அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரே எனிமையா தான் எதிர்க்க போறோமா? ஜனோ அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கூட சேர்ந்துட்டு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். கூட மாட பயந்தபடி பயபுல உணப்பே இவனையாளா இங்க வேலை பார்க்க விட்டது, இவன் ரொம்ப கொடூரமான ஆளாச்சுடா, இவன் கூட்டலாம் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு அவன் புலம்ப. மெஜிஷியன் உள்ள பக்கம் பதட்டமாயிட்டு, ஜனோ என்னப்பா கண்டுபிடிக்கிற நீ? இந்த மிஷின் பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இது ஒரு காத்த குளிராக்குற மிஷின். டைஜு மாமா உணர் பக்கம், டே அப்ப இது ஏர் கூலரா? இதை பொறுத்த வரைக்கும் ஏர்ல இருக்கிற ஆர்கன் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே சில்லுன்னு மாத்தி அனுப்போம் வெளியே. என்னடா சொல்ற? ஒண்ணுமே எங்களுக்கு புரியலடா. நீ நம்ம சொல்ற அங்க ஒண்ணு நடக்குதுன்ற மாதிரி எல்லாருக்கும் புரியாம அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தெளிவா சொன்னாதான் புரியும். நம்மளால ஆல்ரெடி சயின்டிஸ்ட் ஆச்சு. சோக்கா உணர் பக்கம், நானும் சயின்டிஸ்டா மாறிட்டேன். என் கூடயே கொஞ்சம் தெளிவா சொல்லி புரிய வையா ஜெனோ வாதியாரு. அந்த ஒரு காத்த குளிரா மாத்ததுக்காக இந்த கிளாஸ்குள்ள இருக்கிற அந்த காப்பர் கம்பிகள் தான் பெரிய லெவல் இந்த இடத்துல உதவி பண்ணுது. எலக்ட்ரிசிட்டி எப்படி காத்த குளிரா மாத்தோம்? என்னடா பண்ணிங்கிற ஒன்னும் புரியலடா எனக்கு. போல அப்ப நான் இன்னும் நிறைய கத்துக்கணுமா? ஆமா டாக்டர் சோக்கா, நீங்க இன்னும் நிறைய விஷயத்த தெளிவா கத்துக்கணும். இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அப்புறம் இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்க. மெஜிஷியன் புலம்புறா, டே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் வேலை பாக்குறீங்க, என்னென்ன நடக்க போது அலப்பறைகள் தெரியல அப்படின்னு பாக்க. ஜியோகிராபர் போகணும் பக்கம், டே இந்த இடம் தான்டா அப்படின்ற மாதிரி குரோம் தலைக்கு வேலை கொடுக்குறா. தலை இங்க வேலை பார்த்ததுல. ஆனா அவன் பக்கம் டிடெக்ஷன் மெஷினை வச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை டிடெக்ட் பண்ண சிக்னல்ஸ் எல்லாமே கிடைச்சாச்சு. அப்ப அந்த இடத்துல எலக்ட்ரிக் பல்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல தெரியுது. அப்பனா இந்த இடத்துல தான் அந்த ரேரான மெட்டல் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ரேடியோ ஆக்டிவா? இது பேரு தான் கேங்கியர் கவுண்டர். என்னடா பேரே வித்தியாசமா இருக்கு? என்னப்பா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்குது? இது எல்லாமே ரேடியேஷன்ஸ் டிடெக்ட் பண்ணக்கூடியதுப்பா. சோடா பொடி உன பக்கம், டே செனோடைய எல்லா விதமான சயின்ஸும் ரொம்ப டார்க்கா தான் இருக்குது. மென்டலுங்களா, 21ஆம் நூற்றாண்டுலயே இதெல்லாம் வந்து மினரலை கண்டுபிடிக்கிறதுக்காக டெக்னிக்கா யூஸ் பண்ணதுடா. நான் ஒன்னும் புதுசா கண்டுபிடிக்கலடா. அதுக்கப்புறமா அந்த மினரல் மொத்தமா அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கின்னு இப்ப இவனுங்க இருக்கிற இடத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டானுங்க. ஓஹோ, இது என்னப்பா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு மினரல். அதுக்கேற்ற போல இந்த பூமி கடையில வெட்டி எடுக்கப்படக்கூடிய அந்த உலோகங்கள் எல்லாமே ஒவ்வொரு ரகமா இருக்கும்ல. நிக்கல், குரோமியம், எமினேட், இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான உலோகங்களை பார்த்து நான் பக்கம் பார்த்தா நம்ம தலைவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வரானுங்க. பேசி இப்ப உருவாக்க நமக்கு புதையிலே கிடைச்சிருக்கு. இதை வச்சு சாதிச்சிருவோடா. மைனிங் டீம் உண்மையிலே வேலை விடுறாங்க. ஆமா ஆமா, இதை வச்சு ராக்கெட் ஓட போறேன் வானத்துல. வேலையை ஆரம்பிக்கலாமா செங்கு? ஓகே வாத்தியாரே. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுடைய அந்த கப்பல் இருக்கும்ல, பிரஷியஸ் சொல்லக்கூடிய அந்த கப்பல். அதுக்கப்புறம் அந்த உடஞ்ச கப்பலை வெளியே எடுத்துன்னு வர தாத்தா உன பக்கம், என்னுடைய டார்லிங் வந்துச்சுரா போங்கடா. இது ஏன்டா 7 வருஷமா எப்படியோ போட்டு வச்சுங்க இப்ப எடுக்கிறீங்க? அட கடவை, என்ன துரு படிச்சு இப்படி கிடக்குது? என்னடா எல்லாம் ரெட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரோம ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்கான். மெதிச்சு என்ன, டேய் அதெல்லாம் துரு பிடிச்சு போயிடுடா. தாத்தா உன்னோட பக்கம் வெறியாயிட்டாரு. கவலைப்படாத, உன்னுடைய லைஃப் நான் திரும்ப கொண்டு வரேன் என்னுடைய டியர் டார்லிங் ஸ்பெஷியஸ். அவனுக்கு உன்னொரு பக்கம் பார்த்தா கூட்டமா சேர்ந்துக்கின்னு அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் கம்முனாட்டி நாய்களா, என்னடா பண்றீங்க? என்னுடைய டார்லிங் என்னடா பண்றீங்க? ஒண்ணு இல்ல, ஏன்னா வந்து ரீசைக்கிளிங் பண்ண போறோம்னு தொட்டு நம்ம கப்பல் தலைவன் ராய்ஸ் சொல்றான். தாத்தா உன பக்கம் வருத்தப்பட்டு ஹீரோவும், கவலைப்படாதையா, எதுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பிரஷியஸ புது பிரஷியஸா மாத்திரம் டார்லிங் புதுசா வர போறா. எப்படா மாத்த போற? அதாவது ஒரு ஜெயண்ட் ரோபோட்டா மாத்த போற. அது பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி உன பக்கம் சொல்ல புலம்பால குஜால் ஆயிட்டான். ஆஹா பயங்கரமா
தான் வரப்போகுது, இது போதும்டா, நான் வேலை செய்யறேன்டா. அப்புறம் பார்த்தா அவர் வெறியா தீவிரமா வேலை செய்யறணும். உன்னை புதுசா மாத்திரடி என் டார்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு குமிர் எடுக்கிறாரு. அந்த கப்பலையே பிரிச்சு பீராயிராரு. மெஜிஷியனும் செங்கு மாமா என்னையா அவர்கிட்ட சொன்னேன், ஃபர்ஸ்ட் நைட்டு கூட இவ்வளவு வேலை செய்ய மாட்டாரு, இதுக்கு என்ன இப்படி வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் எல்லா விதமான கனிமங்களையும் இப்ப தூளாக்கி இப்போ அதை உலோகமா மாத்திர வேலையை பாக்குறாங்க. அதனால அந்த இடத்துல உலோக ஆலைகளை உருவாக்கிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜெனாவும் இந்த அயனுக்குள்ள இப்போ குரோம் ஆட்கள் நம்ம சேர்க்கணும். இதை கேட்டவுடனே சோக்காவோ டேய் குரோம் ஏன்டா இதுல தூக்கி போடணும், அவன் எரிஞ்சிருவான்டா, வேணாண்டா, நீ நினைச்சுங்கிறது தப்பு. குரோமியம் சொல்லக்கூடிய உலோகத்தோடைய பவரை பாரு. இதுல நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு இன்னமும் இந்த ஒரு அயன் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். இதுதான் சயின்ஸோடைய இன்னொரு அற்புதம். ஆமாப்பா, நம்ம உருவாக்கத்து எல்லாமே இன்விசிபிளான சூப்பர் அலாய் தான். இவங்களுடைய முக்கியமான தேவை இப்ப என்னடான்னா ராக்கெட் செய்யறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு ஒண்ணு இருக்கு. என்னது இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? இதை வச்சு என்னடா பண்ண போறோன்னு சோகா கேட்க. புரிஞ்சுக்காம பேசுறீங்கப்பா, இதுதான் லாஸ்ட் ஸ்டெயின்லெஸ். சொல்லு சாப்பாடை பதப்பத்தி வைக்கிறதுக்காக தான் இது உருவாக்கணும், டின்னு கட்டுறதுக்கு. டே மென்டல், எதுக்கு உருவாக்கணும்னு தெரியாம எங்களை ஏடா உடம்பு ஏமாத்திங்கிறியா? அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு டின்னர் கேன்ல வந்து எப்படி சாப்பாடெல்லாம் அடிச்சு வச்சு அதை ரொம்ப நாள் கெட்டு போகாம பாத்துக்க வேலையை பார்ப்பாங்களோ அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள எந்த ஒரு நுண்ணுயிரிகளோ உள்ளேயும் போகாது, உள்ள இருந்து வெளியவும் வர முடியாது. அதனாலேயே காத்து கூட போகாத லெவல்ல இது இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 3700 வருஷம் கடந்து கூட இந்த ஒரு டின்னுல இருந்து சாப்பாடு வந்து அப்படியே தான் இருக்கும். ஆமாப்பா, பழங்கால உலகத்துல கிட்டத்தட்ட இது மில்லியன் கணக்குல எண்ணுக்கு வித்தாங்களே, ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா வாத்தியாரு? இதை கேட்டு நம்பாளுங்க என்னடா மில்லியனா? ஆமா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை சொன்னப்பா, நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க. ஓஹோ, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டீலை வச்சு நிறைய விதமான விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தி காமிக்கிறாங்க. அதுலயே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. அடுத்த கட்ட வேலையை செய்ய கொடுத்துக்கு தேவையான ஆட்களை உன பக்கம் அவங்க ரிவைவ் பண்ணிட்டு இருக்க. கைது மாமா உன பக்கம் ஒத்தாலாம் அந்த இடத்துல வேலை செய்யறதுல அவருக்கு களைச்சு போயிடுது. சும்மா தான் இருக்காங்களே இவங்கள நம்ம வந்து வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு உன பக்கம் பார்த்தா எதிரிகளையே அவங்க ரிவைவ் பண்ணி வரதுக்காக ஹீரோ கிட்ட கேட்க அவங்களுக்கு உன பக்கம் ரிவைவ் பண்ணிட்டு வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு சொல்லி நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய காமனான எனிமி வந்து இதுல நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்க கூடாது, நமக்கான மெயின் எனிமி மூன்ல தான் இருக்கான், அவனை தான் நம்ம அடிக்கிறதுக்காக இந்த இதுல ராக்கெட் செஞ்சுட்டு போறோன்ற மாதிரி அவங்களுக்கான ஐடியாஸை சொல்லும் போது அவங்களுமே இப்போ ஜெனோ சொன்னதின் பேர்ல அவனுக்கு கீழேயே இப்போ இறங்கி வேலை செய்யறாங்க. இப்போ எல்லாருமே ஒத்துமையாட்டாங்க. ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் இன்னும் டன் கணக்கில் நம்ம மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அப்பதான் மூணுக்கு போகிறதுக்கான ராக்கெட்டை ரெடி பண்றதுக்காக அது கொஞ்சம் பல வகையில உதவியா இருக்கும். அதனால இந்த இடத்துக்காட்டில இன்னும் நிறைய இடத்துக்கு போயிட்டு நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் எடுக்கணும். ரைசியும் ஓகேப்பா, எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நம்ம புது ஷிப்பை ரெடி பண்ணி எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு அதை சுரண்டி எடுத்துன்னு வருவோம். உலகம் ஃபுல்லா சுத்தத்துக்கு நான் ரெடி, டூர் போலாமா? இதை கேட்ட உடனே நம்ம ஜெனோவும் நம்ம ஏன் டீமா பிரிஞ்சு போக கூடாது? ஜெனோவும் நான் ராக்கெட் இன்ஜின் செய்யறதுக்காக வேலை பார்க்கறேன், செங்கு நீ வந்து நியூ பெசியஸை உருவாக்குறதுக்காக அந்த அப்கிரேடிங் வேலையில செயல்படு. இது கேட்க நல்லா இருக்கு, நீங்க சொன்னது போலயே பண்ணலாம் வாத்தியாரு, நல்ல ஐடியா தான். ஏன்னா 2 விதமான சயின்டிஸ்ட் சேர்ந்து தங்களுக்கான சிறப்பான வேலைகளை காமிச்சு இந்த இடத்துல எல்லாரையும் அலற ஓட போறோம். ஜெனோ அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை பத்தி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் எல்லாத்தையுமே நம்ம லெவல் 1 கிரேடுக்கான பவரை தாங்கக்கூடிய லெவலுக்கு உருவாக்கணும். ஏன் தெரியுமாடா சொங்கி பசங்களா, அந்த மூன்ல இருக்கிற ஒய்மேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஆளு. அதனால நமக்கு சுப்பீரியர் சூப்பர் அலாய் தேவை. ஏய் என்னையா இது மிஷின் பார்க்கவே வினோதம் என்ன இருக்குது, ஸ்மெல் வேற என்ன வந்துக்குது? ஒண்ணு இல்ல, நிக்கல மொத்தமா கேஸா மாத்தி அப்படியே பியூரிபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலியமா தான் அது சூப்பர் அலாயா டெவலப் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியா இது பண்ணிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள வேலையை. ஆல்சோ சொல்ல மாட்டேன்ப்பா, இந்த கேஸை பொறுத்தவரை ரொம்ப டாக்ஸிக்கானதா. இதுல நம்ம மோந்துட்டோன்னு வச்சுக்க பரலோக போக வேண்டியதா எல்லாரும். என்னது அப்படின்ற 2 பேரும் வாய போடுறதுக்கிட்ட இவன் கூட இருக்கவே கூடாதுரா ஓரா. இருந்தாலும் பதட்டப்படாதீங்க, அதெல்லாம் வானத்தை நோக்கி அனுப்புறதுனால பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் 1 ஸ்டெயின்லெஸ் உருவாக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடியதுல ஈஸியா பண்ணிடலாம். மெதி சேர்ந்து ரொம்ப பதறா, டே பயத்தை கலப்பாதரா, மூத்திர வருத்துறா எனக்கு. அடுத்த கட்ட வேலையா நம்ம பார்க்க வேண்டியது மூணுக்கு போனோம்னா ஸ்பேஸ்ல நமக்கான ரூட் மேப் தேவை, அது உருவாக்கணும். இருந்தாலும் அதுக்கான வேலைகளை நம்ம தப்பான வழியில பண்ணா கூட இப்ப தப்பு இல்லை. ஏன்னா நம்மளோட காமனான எனிமி வேற ஒருத்தர் இருக்கான். நான் நிலைமையை புரிஞ்சுக்கினேன். இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் தப்பான வேலைகளை பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் அதே மாதிரியான தப்பான வேலைகளை பார்த்தாச்சு இந்த இடத்துல நல்லது நடக்கிறதுக்காக நான் பண்ணுவேன். நான் தான் சயின்ஸ் யூசர் ஆஃப் டார்க்னஸ். என்ன பொறுத்த வரைக்கும் லோ லெவல்ல மிட்டடா இருக்கக்கூடிய நாய்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது என்னுடைய சயின்ஸால மொத்தமா தூக்கிடுவேன். ஆனா செங்கு சயின்ஸ் யூசர் ஆஃப் தி லைட், அவனுக்கு மத்த ஃபியூச்சர்ஸை பத்தி லீடு பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. நான் ராக்கெட்டுக்கு இன்ஜின் தான், அவன் தான் ஸ்பேஸ்ஷிப்பே. ரைட்டான ஜாப் ரைட்டான ஆள் கிட்ட தான் இப்ப கிடைச்சிருக்கு. சோ 2 பேரும் சேர்ந்து நான் இந்த இடத்துல எவனாலையும் தடுக்க முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த விஷயம் இந்த கற்கால உலகத்துல பெருசா பேசப்பட போகுது பின்னாடி. அப்படின்னா அவன் வேற லெவல குதுமா பேசிட்டு இருக்க. குரோமன் பக்கம் பெருமைப்படுறான். ஆஹா 2 பவர்ஃபுல்லான ஆளுங்க ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க, இதுக்கப்புறம் இவனுங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. டைது மாமா அதுக்கப்புறம் அந்த கொரிலா பொண்ணும் 2 பேருமா சேர்ந்து அந்த இடத்துல மைனிங் பண்ற வேலையை சிறப்பா போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கிட்ட தான் பார்த்தா திடீர்னு ஒரு 2 பேரும் வெறி கொண்டு அடிப்பாம பாருங்க. அடிச்ச அடியில இடம் மொத்தமா சுருங்கி வீந்துரும். ஒரு வழியா அதை பெருசா சாதிச்சுன்னு சொல்லிட்டு உன பக்கம் அவங்க சந்தோஷப்பட. அந்த டைம் தான் தெரியுது சூப்பர் ஆலாய் சிட்டியா இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. அது இத்தனை நாள் பார்த்தா புதஞ்சு கிடந்திருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமனிட்டி இப்ப
வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு குஹாகோ இன்னொரு பக்கம் பார்த்தா சந்தோஷமா வரான். ஹீரோவும் செங்குவும் இதுக்கப்புறம் தான் இந்த ஃபேண்டசியா இருக்கக்கூடிய சயின்ஸோடைய ஃபைட் ஆரம்பிக்குது. சயின்டிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் லைட் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போறோம். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ஜியோகிராபர் உன பக்கம் பத்திரம் டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, எங்கடா இதுக்கப்புறம் போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஷிப்புக்கே ஃபியூயல் இருக்கடா, பெட்ரோலியமே இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அமேசானை சுத்தி என்னடா பேசுறீங்க, எப்படா போக முடியும்ப்பா? ஹீரோவும் பாவம் இவ தெரியாம பேசிட்டு இருக்கா. புதுசா ரெடி பண்ணக்கூடிய ஸ்பெஷியஸை பொறுத்த வரைக்கும் பழைய கால டெக்னாலஜி எல்லாம் போயாச்சு. அதுக்கு தான் புதுசா வந்திருக்கக்கூடிய ஃபியூச்சர் இன்ஜின் ஆட் பண்ண போறேன். அதுல போவோம். இவங்க யாருக்கும் எதுவும் புரியல. என்னது ஃபியூச்சர் இன்ஜினா? ரைஸுக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு. அதே அப்புறம் ரெடி பண்ண போறோம். அவங்க எல்லாம் கேட்க ஹீரோவும் அது இப்படிதான் சொல்லிட்டு வேஸ்டா போன சாப்பாடு காமிக்க அவங்க எல்லாம் மூக்க மூட்டுறாங்க. டேய் நாத்த அடிக்கிறா, கோவத்துல இருந்து வர மாதிரி ஒருத்தரா, டே தூக்கி கிடத்துறா அப்படியா. இதுதான் பயோ ஃபியூயல். இதை பயன்படுத்தி நமக்கான ஆர்கானிக்கான ஃபியூயல் இந்த இடத்துல உருவாக்கிப்போம். இதுல வேஸ்டான எல்லா விதமான மகும் குப்பைகளை போடுறது மட்டும் இல்லாம முக்கியமா உங்களுடைய பாத்ரூம் கூட இதுல ஆட் பண்ணலாம். எல்லாமே இதுல மக்குனா போதும், அவ்வளவுதான். சாக்கா இதை பார்த்த உடனே திரும்பியும் அந்த பாத்ரூமா டே ஏன்டா கர்மத்துல வேலை செய்ய வர்ற அப்படி அவனோட பக்கம் ஃபீல் பண்ண. ஹீரோ உன பக்கம் நாள் கணக்குல வேலை செஞ்சல. அது இப்போ பார்த்தா அது வந்து கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மெஜிஷியன் கேட்கறான், டே செங்கு மாமா என்னடா இதுல இருக்கிற கேஸ் எதுவுமே நீ கலெக்ட் பண்ண மாட்டேற, அப்படியே விட்டுக்கிற, எல்லாமே வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஆமா வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூடி சீக்கிரமே நம்ம தாத்தா வந்து இந்த கேஸ் எடுக்கக்கூடிய ஃபியூயல் டேங்க் ரெடி பண்ணா வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதுல போட்டு தான் நம்ம கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டேங்கப்பா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறது எங்க மாமா நீ வேலை வேலைங்க கிரியேட் பண்றியப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா தலைவர் தாத்தா ரெடி பண்றாரு. உடனே டேய் என்னடா சொல்லி முடிக்கிற, அது கூட ரெடி பண்ணிட்ட கிளவா, என்னையா வயசா வச்சு உனக்கு இப்படி தெரிய இந்த வயசுல ஃபர்ஸ்ட் நைட்லாம் போதும் குஜால் தான் போலியே, பேசினா அவ்வளவுதான் டார்லிங் சொல்லுவ போலியே. ஹீரோவும் இது ஒன்னும் பர்ஃபெக்டா மாறல, கொஞ்சம் கமுக்கு நீ இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு எலக்ட்ரிசிட்டி ஆட் பண்ணா போதும். அப்புறம் பார்த்தா ரொம்ப கட்டமா இருந்தது எல்லாமே அப்படியே பால் வடிவத்துக்கு மாறிடுச்சு. இப்போ இது பர்ஃபெக்டான ஷேப் வந்ததுனால இதுக்குள்ள இருந்து எந்த விதமான கேஸ் லீக் ஆகுது. டேய் என்னடா வேலை பார்த்த, ஒண்ணுமே புரியலடா, இப்ப எல்லாம் உண்மையில பண்ண முடியுமாடா? பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம மெஜிஷியன் ஜெனோ கிட்ட பார்த்து அவன் பார்த்தா என்னவோ ரெடி பண்ணிக்கிற. ஜெனோ இப்ப என்னப்பா பண்ணீங்க ராஜா? சூப்பர் இல்லையே, இன்னும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணி அதை திரும்ப திரும்ப கடின தன்மையோட மாத்தணும். ஏன்னா அதோடைய மெல்டிங் பாயிண்ட் லெவலை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இப்பவே நான் அதுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து அதோட ஹீட்டிங் பாயிண்ட் லெவலை கணிக்கணும். சரி அது ஓகே. அங்கன்னா ஏதோ பழுப்புல என்ன தண்ணி பண்ணிக்குதா? இது வந்து வாட்டர். இதுல நடக்கக்கூடிய ஹீட்டை வந்து குளிர் வைக்கதான். ஓவர் ஹீட் ஆகி வரக்கூடிய அந்த ஒரு சூட்டை கரைக்கிறதுக்காக இந்த தண்ணியை பயன்படுத்தல. அந்த சூடான தண்ணி உன்னோட பக்கம் வெளியே தள்ளிட்டு இருக்கு. அவன் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க. திரும்பியும் பார்த்தா நம்ம தலைவன் மெஜிஷியன் போயிட்டு செங்கு மாமா நீங்க என்ன ரெடி பண்றீங்க? இதுதான் ஃபிஸ்டர் ட்ராப்ஸ் ப்ராசஸ். இது என்னன்னு எனக்கே புரியல போ. இது ஜெர்மன் ஆர்மியால இந்த இடத்துல உருவாக்கப்பட்டது. ஆர்கானிக் கேஸா இருக்கக்கூடிய அந்த ஒரு வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே இது லிக்விட் ஃபியூயல்ல மாத்திடும். அப்படியா, நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குரோம் நிறைய விதமான மெட்டல்ஸ் எடுத்து வந்து அந்த இடத்துல வைக்கிறதுல ஜெனோ உன்னோட பக்கம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இது ஒவ்வொன்றும் எந்தெந்த வகையான ராக்கெட்டோடைய பார்ட்ஸுக்கு தேவையான மெட்டல்ஸா இருக்கும்னு. ஜெனோவும் இந்த ஒரு ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்ஸுமே ஒரே மெட்டலால உருவாக்க முடியாது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல்ஸை பயன்படுத்தினா தான் அது கரெக்டா இருக்கும். ஏன்னா அதோடைய மேக்ஸிமம் ஹீட்டை வந்து ஒவ்வொன்றும் அச்சீவ் பண்ணும்போது அது எல்லாமே மெல்ட் ஆச்சுன்னா மேல போகும்போது நம்ம வெடிச்சு சிதறிடுவோம். ஹீட்டு, கோல்டு, ஆக்சிடேஷன், கரோஷன், அணுக்ரிப்பு இப்படியாப்பட்ட தனித்தனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த ஒரு மெட்டல் தனித்து நிற்கும். அப்ப அப்படியாப்பட்ட வரத்தை என்ன சொல்லுவீங்க? அதுதான் சூப்பர் அலாயோடைய சூப்பர் அலாய். இது பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேப்பா. அப்படியேங்கப்பா பல வருஷங்கள் முன்னாடி இது இப்படியே தான் உருவாக்கி பார்த்துருப்பாங்களா? வேற லெவல். அதுக்கப்புறம் மார்ச் மாசம் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங் வேலை கிட்டத்தட்ட ஏப்ரல் போய் ஏப்ரல்ல இருந்து மே கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேரல் சாத்துக்கின்னு படம் நம்ம டைஜு மாமா. ஆனா செங்கு மாமா ஒடுத்த தூக்கவே முக்கிட்டு இருக்காங்க. இன்ஜின் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கு. சரி உன்னோட லிக்கர் எடுத்துன்னு வந்தியா செங்கு? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இப்ப செட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உன்னோட பக்கம் பார்த்தா நம்ம செனோ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவான். டக்குன்னு பார்த்தா அந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த டர்போ இன்ஜின் சொல்லுவோம்ல, அது ஒர்க் ஆயிட்டு அதோடைய அந்த பவரை வெளியே காமிக்கும் பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு வாயா பழப்பாங்க. தண்ணி பார்த்தா அப்படி கொதிச்சு வெளியேறும். இதுதான் ராக்கெட் இன்ஜினுடைய லெவல் 1. லெவல் 1 மட்டும் தான் இது. டைஜு மாமா சந்தோஷமா ஜெட்டு உருவாக்கிட்டா. இதுக்கப்புறம் நம்ம தான்டா பறப்பண்டா, பறந்தே ஆகுறண்டா. ஜனவும் அவ்வளவு சந்தோஷப்படாது. அதுக்குள்ள இது ஜஸ்ட் ஒரு கேஸ் டர்பைன் இன்ஜின் தான். பறக்கக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்புக்கு இந்த லெவலுக்கு இருக்கிறதுலாம் பத்தாது, இன்னும் அதிகப்படியா வேணும். கிட்டத்தட்ட லெவல் 99 இன்ஜினா அதை மாத்தணும். செங்கவுனா பக்கம் ஆமா வாத்தியாரே, நம்ம அந்த அளவுக்கு உருவாக்கினாதான் அவன் பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அவனை போட்டு சமாதி கட்ட முடியும் நிலவலியே. நம்மளுடைய லூனார் ஜானுடைய ஃபர்ஸ்ட் காலடி இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இதை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே சரக்கு அடிச்சு கொண்டாடுறானுங்க. ஜெனோனர் பக்கம் பல வருஷங்கள் கழிச்சு இப்பதான் நம்ம கொஞ்ச நாளா ஒன்னா இருந்தோம். திரும்பவும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு நம்மளுடைய வேற பாதைகளுக்கான வேலையை ஆரம்பிக்க போறோம். என்ன சரிதானே? ஆமா. மறுநாளே பார்த்தா ரைஸையும் நம்ம எல்லாரும் 3 டீமா பிரிஞ்சு போயிட்டு நமக்கான வேலையை பார்க்க போறோம். இதை கேட்ட உடனே நம்ம லூனாதா ஷாக்காவா, என்னதா என் ஆளை விட்டு நான் போக மாட்டேன் எங்கேயும். ஆமாப்பா, இப்போதைக்கு நமக்கு
இன்னும் ராக்கெட் முடிக்க வேண்டிய வேலையில இல்ல. சோ அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்றதுக்காக பிரேக் எடுத்து நமக்கான தனித்தனி வேலைகளை பார்க்க போறோம். டைஜு மாமா ரொம்ப சந்தோஷமா வரேன், ஆளை பார்க்க போவேன் என் ஊருக்கு. சரி, குரூப் நான் பிரிச்சு போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சூப்பர் அலாய் சிட்டிக்கு போறது யாருடானா நம்ம ஜெனோவோட டீம். ராக்கெட் இன்ஜினுக்கு தேவையான எல்லா விதமான ஆர்ட்ஸையும் கலெக்ட் பண்ண அவங்க கிளம்புறாங்க. ரெண்டாவது டீம் கான் சிட்டிக்கு போகக்கூடியவங்க. அவங்க யூஎஸ் ஹெட் குவார்டர்ஸ் கூட சேர்ந்து எல்லாரும் இதுக்கப்புறம் வேலை பார்க்க போறாங்க. இதை கேட்ட உடனே லூனாவும் என்னால முடியவே முடியாதுடா, கம்யூனிட்டிகளா யாரை விட்டு வரமாட்டேடா, செங்குனா என் உயிரா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க. உடனே பார்த்தா மெஜிஷியன் அவர் சமாதானப்படுத்த, இங்க பாருமா, செங்குவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நல்ல போல்டான, அதாவது சொல்ற வேலைகளை சரியா செய்யக்கூடிய திறமையான பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்குமா, அது நீ தானே அது. ஆமா நானே தான், அது நான் பண்றேன், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒத்துக்கிறான். லாஸ்டா இருக்கக்கூடிய டீம் தான் அடுத்த கட்ட புது சிட்டியை தேடி போகக்கூடியவங்க. அதுதான் செங்குவோடைய டீம். இப்போதைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து உலகத்தோடைய அட்லாண்டிக் பகுதியை கிராஸ் பண்ணி போறாங்க. அதுவும் ஜப்பானுக்கு. ஸ்பேஸ் உருவாக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜப்பான்ல தயாரா இருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்காக போவாங்க. சரிதான், பல வருஷங்கள் கழிச்சு நான் ஜப்பானுக்கு போறேன்டா அப்படியே மெஜிஷியன் உன்ன பக்கம் சந்தோஷமா வரான். இன்னொரு பக்கம் ஹீரோ எல்லாருக்கும் டொஸ்ட் கொடுக்குற வகையில என்னப்பா நினைச்சீங்க, நாங்க போயிட்டு ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சல வரதுக்கு, தக்காளியே இப்ப போனோம்னா கிட்டத்தட்ட 1 மாசம் இல்ல 2 மாசத்துலயே வந்துரும் அப்படின்ற மாதிரி ராக்கெட் இன்ஜினை எடுத்து நம்ம கப்பலுக்கு போட்டான் பாருங்க. அந்த கப்பல் ஜெட்டு வேகத்துல போதாங்க. இவங்க எல்லாம் வாய பழத பாக்குறாங்க. இப்பதானே இங்க பார்த்தா அதுக்குள்ள எங்கடா காணாம போயிடுச்சு கப்பல் அப்படின்ற மாதிரி வாய பழகுறாங்க எல்லாரும். ஓல்டு ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 300 ஹார்ஸ் பவர் மேக்ஸிமம் ஸ்பீடு தான் போகும் ஒரு 4 மணி நேரத்துக்கு. ஆனா இது ஃபியூச்சர். இப்போ சூப்பர் ஆலா இன்ஜினால உருவாக்கப்பட்டது 10,000 ஹார்ஸ் பவர், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் போகும். கண்டிப்பா பசிபிக் ஓஷனை வந்து நம்ம 40 நாட்கள்லயே கிராஸ் பண்றோம். குரோமோனா பக்கம் என்னடா காத்து எப்படி சூறாவளி அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. எல்லாரும் அந்த எதிர்பார்த்த விஷயம் ரொம்ப சீக்கிரமா நடக்குதுன்னு சந்தோஷமா இருக்கேன். திடீர்னு குரோம் அழுவ ஆரம்பிக்க. இதை பார்த்தோன்னே சோக்காவோ என்னடா ஆச்சு உனக்கு அழுதுட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க, ஒண்ணு இல்லப்பா என்னன்னே தெரியல அழுக வருதுன்ற மாதிரி அவன் சொல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க என்ன விதமான உணர்ச்சியில் அவன் இருக்கானு. ஒரு வாரத்திலேயே பார்த்தா நம்ம அட்லாண்டிக் ஓஷனை கலந்துட்டானுங்க இவனுங்க. அவனுக்கு கிராஸ் பண்ற வழியெல்லாம் பார்த்தா மீனவன பக்கம் வாய பிறந்து பாக்குது, யாரா இவனுக்கு ஜெட்டு வேகத்துல போறானுங்கன்னு. பாருங்க 3 பேரும் வெளியில நின்னுங்கனே, காத்து ரொம்ப சுகமா இருக்கேப்பா சில்லுன்னு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க சமயத்தை திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது. என்னன்னா பார்த்தா ஆப்பிரிக்கா கிட்ட போயிட்டு இருக்காங்களே, இந்த இடத்துல தான் வெயில் எப்பவுமே அதிகமா இருக்கும். இவங்களால வெயில் தாங்க முடியல, நம்ம உருகிடுவோம் போய் அப்படின்ற மாதிரி உள்ள போனா ஏசி காத்து வந்துட்டு இருக்கு. நல்லா என்னடா இது சில்லுனுக்குது. அதுவா நம்ம கப்பலுடைய இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜினுக்கு மூலியமா வரக்கூடிய சக்தியில இருந்து கொஞ்சோண்டு இந்த எலக்ட்ரிசிட்டியை இந்த ஏசிக்காக நாங்க பயன்படுத்துறோம். அதான் சில்லுன்னு காத்து வருது. பார்த்ததுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் கூட ரெடி பண்ணி சாப்பிடுறாங்க. மெஜிஷியன் தான் பக்கம் யோசிக்கிறான், இவனுக்கு 2 பேருடைய டீமை போய் பார்த்தா வேற லெவலா இருக்குதேடா. ஒருத்தனா இருக்கும் போதே பயங்கரமான விஷயத்த கண்டுபிடிச்சான். 2 பேரும் சேர்ந்து என்னால ஆட்டகாசம் பண்றீங்க உலகத்துல, ஏன்பா இதுக்கே இப்படி ஆடி போறீங்களே, இன்னும் நடக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ்ல ஏற்படக்கூடிய தடைகள் மட்டும்தான். ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம வெவ்வேறு விதமான இடத்துல இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா வயர்ஸ் மூலியமா ரொம்ப தூரத்துக்கு கனெக்டிவிட்டியா பேச முடியாது. சிக்னல்ஸும் ரேடார்ஸும் கிடைக்காது பெருசா. சோ இப்போதைக்கு நம்ம தொலை தூரத்துல இருக்கிறதுனால மாஸ் கோட்ஸ் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால எல்லாருமே குறிப்பிட்ட லெவலுக்கு மாஸ் கோடுன்ற விஷயத்தை வந்து கத்துக்கணும். அதோடைய வேர்ட்ஸை கண்டுபிடிச்சு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். கோகாக்கோ கடுப்பாவரா, எனக்கு அதெல்லாம் சுத்தமா வரையாதடான்னு சொல்ல, சோக்காவோ நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ கவலைப்படாத. குரோம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான் நிலவை பார்த்து. ஃபர்ஸ்ட் டைம் ஒய் மேன் ஏன் அப்ப வந்தான். அதுவும் இல்லாம நாங்க முறையா ரேடியோ வேவ்ஸை கிட்டத்தட்ட இந்த பூமி ஃபுல்லா அனுப்புனப்போ கண்டிப்பா அவன் அதை நோட்டீஸ் பண்ணான். அது மூலியமா அவன் கொடுத்த ரிப்ளேவை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களை கொஞ்ச நேரத்துல ஃப்ரீஸ் ஆக வச்சிட்டான். அவன் எப்பதான் திரும்ப வருவானோ தெரியல. இல்ல நம்மளே தான் அவனை பார்க்கவே மேல போயிட்டு இருக்கு, ரெடியா இருக்குமே. ஒருவேளை திரும்பி நாங்க ரேடியோவை பயன்படுத்தினா அவன் வருவானா. கண்டிப்பா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஹியூமன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கவனுங்க பூமியில இருக்கவனுங்க பாய்ச்சிட்டானுங்க, ஒரு சில பேர் நகர்றானுங்க. அந்த டைம் தான் இவனுங்க, அதாவது நம்ம குரோம் அப்புறம் ஸ்டான்லியோட குரூப்ல முக்கியமான ஆளா இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸை கண்காணிக்கூடியவன் அவன் பத்ததுக்கு நம்ம ஆர்ச்சர் பைபிள் யூகியோ எல்லாருமே ஒரு செகண்ட் வாயடிச்சு போகும்போது அப்பதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றானுங்க. அவனுங்க பார்த்தா அந்த மூணுல இருந்து அந்த ஒரு ஆளுடைய வாய்ஸை கேட்கறானுங்க. அதாவது ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வருது. ஆனா இப்போ கம்யூனிகேட் பண்ற லெவல் கிடையாது, அது மாஸ்கோட தான் வருது. உடனே பார்த்தா தலைவா நம்ம குரோமோ டே செங்கு மாமா இங்க வாடா, மேல இருந்து கூப்பிடாட்ட ஒருத்தர் சிக்னல் கொடுக்குறாடா வாடா, அந்த ஒய்மல் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறான்ற மாதிரி சொல்ல எல்லாரும் பார்த்துட்டு மகள் நம்ம ஹீரோ மட்டும் கூலா இல்ல அந்த பொண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சு அனுப்புறாரு சிக்னல். இப்பா போடா வரேன் வேலைக்குது. என்னடா பேசிக்கிற, அவன் முக்கியமான ஆள்றா. அவன் அப்படியேப்பட்ட ஆள் தான், சிக்னல்ஸ் எல்லாம் அப்படிதான் அனுப்பிச்சிட்டு இருப்பான், அதெல்லாம் சும்மா கண்டுக்காத. ஏன்டா இப்படி சொல்ற. ஆனா ராய்ஸி மட்டும் செங்கு இது அலட்சியமே எடுத்துக்க வேணாம்டா. ஏன்னா ஒய்மேனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரேரான சிக்னல்ஸ் மட்டும் தான் நம்ம ரேடியோ சிக்னல்ஸ் அனுப்புவான். சோ இதுல ஏதோ நமக்கான மெசேஜ் வச்சிருக்கான் போல, நம்ம போய் அதை கேட்போமா. ஆனாலும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனும் நம்மள மாதிரியே ரேடியோ சிக்னல்ஸ் மூலியமா டெக்னாலஜியை வச்சு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா குரோமோ டே என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க, நான் வந்த விஷயத்தை சொல்ல போறீங்கடா. அவன் என்ன தெரியுமா சொன்னா, அவன் சொன்னதுல இருந்து நான் மாஸ் கோட வச்சு கண்டுபிடிச்சது என்னன்னா ஏதோ WS HS அப்படி இல்லைன்னா YS ஏதோ சொன்னான். இல்ல பாலங்க உன பக்கம் அதிர்ச்சி வரானுங்க. என்னடா இவன் திடீர்னு மாஸ் கோடே அமைச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கிலீஷ்ல தான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு சரியா புரியல. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய மாஸ் கோட செக் பண்றாங்க. அதுல நம்ம மெஜிஷியன் நம்ம ஹீரோ உட்பட எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னடா, அந்த மாஸ் கோட்ல இருக்கக்கூடிய வேர்டு DOYOU WANNA DIE அப்படின்னு
ஒரு நிமிஷம் படிச்ச உடனே ஹீரோ பதட்டமாயிடுவான். டு யூ வான் டை, அதாவது நீ சாக விரும்புறியா அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் அது. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் சாவு மணி அடிச்சுட்டான் அவன் மேல இருந்து, ஒருத்தனுக்கும் அள்ளு இல்லங்க. ஆனா எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே நெக்லா சிரிக்க போறீங்க. அதான் எனக்கு பிடிக்கும் ஹீரோ கிட்ட. இப்படி சொன்னா மட்டும் உன்னை விட்டுருவானா, உன்னை தேடி நானே வரேன்டா, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த எபிசோட் வேற லெவலா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ் இதே மாதிரி தான் வேற லெவலா இருக்க போது. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுத்து நம்மள ட்விஸ்ட்லயே ஓட போறானுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.